வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம மணி அறிவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம பேச போறது பங்குச்சந்தையில மிக முக்கியமான ஆனால் எல்லாரும் இக்னோர் பண்ணிடுற சப்ஜெக்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பங்குச்சந்தை பற்றி பேசுறப்போ பெரும்பாலும் ரிட்டர்ன்ஸ் பத்தி தான் பேசுவாங்க. இந்த ஸ்டாக் டபுள் ஆச்சு, இந்த செக்டார் மல்டி பேக்கர் ஆயிடுச்சுன்னு. ஆனா ட்ரூத் என்னன்னா, ரிஸ்க் மேனேஜ் பண்ணாதவங்க லாங் டேர்ம் சர்வை பண்ண முடியாது. வாரன் பஃபெட் சொன்ன ரூல்ஸ் நினைவிருக்கா? ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. அதுதான் இன்று நம்ம வீடியோ ஃபோக்கஸ். எப்படி பாதுகாப்பா உங்க கேபிட்டலை சேவ் பண்ணி லாங் டேர்ம்ல கன்சிஸ்டன்ட் வெல்த் பில்ட் பண்ணலாம். எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ரோட் மேப் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு புதியவர் என்றால் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். அது மேலும் வீடியோக்களை செய்ய எங்களை ஊக்குவிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்க ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்க ஃபினான்ஷியல் அட்வைசருடைய அட்வைஸ் இல்லைன்னா உங்களுடைய ஓன் ரிசர்ச்சையோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஒய் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மேட்டர்ஸ். வாங்க பார்க்கலாம். சரி, ஒரு சிம்பிள் மேத்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது. நீங்க ஒரு பேட் ட்ரேட் பண்ணி 50% லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க கேபிட்டல் 50,000 ரூபாய் தான். இப்போ மீண்டும் பிரேக் ஈவன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 100% ப்ராஃபிட் வேண்டும். லாஸ் 10%னா 11% ரெக்கவரி போதும். லாஸ் 50%னா 100% ரெக்கவரி வேண்டும். லாஸ் 90%னா 900% ரெக்கவரி தேவை. ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இதுதான் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் லாஸ். ஸோ மெயின் லெசன் என்னன்னா, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கிரேட்டர் தென் ப்ராஃபிட் மேக்கிங். இப்போ ரிஸ்க் டைப் என்னென்ன பார்க்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கும் ரிஸ்க்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 1, மார்க்கெட் ரிஸ்க் ஆர் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இது முழுக்க மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் ரிஸ்க். எக்ஸாம்பிள்ஸ்: 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், 2020 கோவிட் கிராஷ். டைவர்சிஃபிகேஷன் பண்ணினாலும் இதை எஸ்கேப் பண்ண முடியாது. எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஈக்விட்டி பிளஸ் டெட் மிக்ஸ் வைத்துக்கோங்க. குளோபல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். சில கேஷ் ரிசர்வ்ஸ் வைத்திருங்க. 2, ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஆர் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இது கம்பெனி ஆர் செக்டார் ஸ்பெசிஃபிக். எக்ஸாம்பிள்ஸ்: எஸ் பேங்க் கிரைசிஸ், ஜெட் ஏர்வேஸ் பேங்க்ரப்சி. எப்படி மேனேஜ் பண்ணலாம்? போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுங்க. ரெகுலர்லி மானிட்டர் பண்ணுங்க. பொசிஷன் சைஸ் லிமிட் பண்ணுங்க. 3, லிக்விடிட்டி ரிஸ்க். சில ஸ்மால் கேப் பென்னி ஸ்டாக்ஸ்ல வால்யூம்ஸ் கம்மியா இருக்கும். வாங்கினா ஈஸியா எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் லிக்விட் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ். 4, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். ஒரே ஸ்டாக்ல அதிகம் இன்வெஸ்ட் பண்றது அல்லது ஒரே செக்டார்ல ஓவர் எக்ஸ்போஷர் கொடுப்பது ரிஸ்கி. எக்ஸாம்பிள்: ஐடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா விசா பாலிசி சேஞ்சுனா ஃபுல் போர்ட்ஃபோலியோவே இம்பேக்ட் ஆகும். சொல்யூஷன்: ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ரெகுலர் ரீபேலன்சிங். அடுத்து, ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல பிக்கெஸ்ட் ஃபேக்டர் உங்க மனசு. ஒரு சிம்பிள் குவிஸ் பாருங்க. போர்ட்ஃபோலியோ 25% ட்ராப் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏ, எல்லாத்தையும் செல் பண்ணுவீங்க, லோ ரிஸ்க் டாலரன்ஸ். பி, ஹோல்டு பண்ணுவீங்க, மீடியம் டாலரன்ஸ். சி, டிப்ல வாங்குவீங்க, ஹை டாலரன்ஸ். உங்களுடைய ஏஜ், இன்கம் ஸ்டெபிலிட்டி, டிபெண்டன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் இவை எல்லாமே உங்க ரிஸ்க் டாலரன்ஸை டிசைட் பண்ணும். ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் உங்களுடைய பர்சனாலிட்டி அண்ட் கெப்பாசிட்டிக்கு ஃபிட் ஆகிற ரிஸ்க் லெவல் தேர்வு பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். டைவர்சிஃபிகேஷன் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுவது? 1, ஆசெட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன். ஏஜ் 50+னா 40% ஈக்விட்டி, 50% டெட், 10% அதர்ஸ். ஏஜ் 30 to 50னா 60% ஈக்விட்டி, 30% டெட். ஏஜ் அண்டர் 20னா 80% ஈக்விட்டி, 15% டெட். இதனால் உங்க போர்ட்ஃபோலியோக்கு பேலன்ஸ் வரும்.
ஒரே ஈவெண்ட்ல முழுக்க கிராஷ் ஆகாது. நெக்ஸ்ட் என்னன்னா பொசிஷன் சைசிங் அண்ட் ஸ்டாப் லாஸ். ரிஸ்க் கண்ட்ரோல்ல ரெண்டு முக்கியமான வெப்பன்ஸ் பொசிஷன் சைசிங் அண்ட் ஸ்டாப் லாஸ். ரூல்: ஒரே ட்ரேடுக்கு உங்க கேபிட்டல்ல 2 to 5% மேல ரிஸ்க் எடுக்காதீங்க. எக்ஸாம்பிள், போர்ட்ஃபோலியோ 10 lakhsனா ஒரு ஸ்டாக்குக்கு மேக்ஸ் 20,000 rupees தான் ரிஸ்க். ஸ்டாப் லாஸ் உங்க சேஃப்டி பெல்ட். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா 5 to 8%. ட்ரேடர்னா டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ், சப்போர்ட் லெவல்ஸ், மூவிங் அவரேஜஸ். ஸ்விங் ட்ரேடர் ஏடிஆர் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இன்வெஸ்டிங்னா சீட் பெல்ட் இல்லாமல் கார் டிரைவ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ட்ரெய்லிங் ஸ்டாப் அண்ட் ஹெட்ஜிங்னா என்னன்னு வாங்க பார்க்கலாம். ப்ராஃபிட் லாக் பண்ணுறதுக்கும் மெத்தட்ஸ் இருக்கு. ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்: ஸ்டாக் ப்ரைஸ் அப்பானா ஸ்டாப் லாஸையும் அப்பாகும். லாஸ் அவாய்ட் பண்ணும், ப்ராஃபிட் கேப்சர் பண்ணும். ஹெட்ஜிங் அட்வான்ஸ் மெத்தட். நிஃப்டி புட் ஆப்ஷன்ஸ் வாங்கினா போர்ட்ஃபோலியோ டவுன் செட் ப்ரொடெக்ட் ஆகும். ஐடி செக்டர் அதிகம் இருந்தால் ஐடி ETF ஷார்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஸ்லோலி நீங்கவும் கற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் என்னன்னா எமோஷனல் ரிஸ்க் அண்ட் சைக்காலஜி. ஸ்டாக் மார்க்கெட்டில் பிக்கெஸ்ட் ரிஸ்க் உங்கள் மனசு. ஃபியர்: கிராஷ் வந்தா பேனிக் செல்லிங். கிரீட்: பென்னி ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணுறது. ஹோப்: லூசிங் ஸ்டாக்கை இது ரெக்கவர் ஆகும்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. சொல்யூஷன்: ரூல் பேஸ்டு இன்வெஸ்டிங். என்ட்ரி ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, எக்ஸிட் ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்க. டிசிப்ளின் இருந்தால் தான் நீங்கள் லாங் டேர்மில் வெற்றியாளராக இருப்பீங்க. இப்போ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு வாங்க பார்க்கலாம். 2008 கிராஷ், 2020 கோவிட் கிராஷ், இப்படிப்பட்ட பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் எப்போ வந்தாலும் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட் 6 to 12 months எக்ஸ்பென்சஸ் வைத்திருங்க. மார்ஜின் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வைத்திருங்க. பர்சனல் கிரைசிஸ், ஜாப் லாஸ், ஹெல்த் எமர்ஜென்சி அப்படியெல்லாம் வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றணும். இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் கார்பஸ் மஸ்ட். அடுத்து டூல்ஸ், ரிவ்யூ அண்ட் மிஸ்டேக்ஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். டூல்ஸ்: போர்ட்ஃபோலியோ மானிட்டரிங் ஆப்ஸ், ஆட்டோமேட்டட் ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் அலர்ட்ஸ். ரிவ்யூ: மந்த்லி குவார்ட்டர்லி ரீபேலன்சிங் பண்ணுங்க. அவாய்ட் மிஸ்டேக்ஸ். ஓவர் டைவர்சிஃபிகேஷன், more than 25 stocks. Under diversification, 2 to 3 stocks only. Emotional override, inadequate review. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். டிஃப்ரெண்ட் ரிஸ்க்ஸ்: மார்க்கெட் ஸ்பெசிஃபிக், லிக்விடிட்டி, கான்சன்ட்ரேஷன். டைவர்சிஃபிகேஷன், பொசிஷன் சைசிங், ஸ்டாப் லாஸ் மெத்தட்ஸ். சைக்காலஜி கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின். ரிமெம்பர், மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்கள் நீண்ட காலம் சர்வை பண்ணுறது தான் முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம சீட் பெல்ட். காரை வேகமாக ஓட்டலாம், ஆனால் சீட் பெல்ட் இல்லாமல் ஓட்ட முடியுமா? அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, stay safe, stay smart and happy investing.